மற்றவர்களுக்கு தெரியாத ஒரு அற்புதமான விஷயம் என்னென்னா எம்ஜிஆருடைய குழந்தை வளர்ப்பு. நான் அதை பற்றி ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன். எம்ஜிஆருக்கு வந்து பிள்ளை இல்லை, அது அவர் வந்து சும்மா சினிமாவில் பிள்ளைகளுக்கு அறிவுரை சொல்கிற மாதிரி நடிச்சிருக்காரு. ஒரு 10 பாட்டு வந்திருக்குன்னு நினைக்கிறோம். திருடாதே பாப்பா திருடாதே. 10 பாட்டுன்றது வந்து ஒரு 10 பொக்கிஷம். ஒரு வீட்டில் வளர்ந்த அவங்க அண்ணன் பிள்ளைகளை விட்டுருவோம். இவர் வீட்டில் ஜானகி அம்மாவுடைய உறவினர் பிள்ளைகள் வளர்ந்தவங்களே ஒரு 6 பேர் வளர்ந்துருக்காங்க. அப்போ அந்த 6 பிள்ளைகள்கிட்டையும் நம்ம வந்து தனித்தனியாக ஒரு 2-3 பேர்கிட்ட நான் பேசி பார்த்ததில் அவருடைய கண்டிப்பு, டெய்லி திருக்குறளை ஒப்பிச்சுட்டு போய் படுக்கப்போ அப்படின்பாராம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய. நம்ம வீட்டில் யார் வீட்லையுமே திருக்குறள் ஒப்பிக்க சொல்கிறது இல்லை பிள்ளைகளை. ஆனால் அவர் வந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க நல்ல தமிழ் இலக்கியம் இலக்கணம் எல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்றதுல டெய்லி திருக்குறள் ஒப்பிக்க. அன்புடையாகும் உரியர் பிறர்க்கு. ஜானகியம்மாவோட அண்ணன் பொண்ணு கீதா மேடத்திட்ட கேட்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, டெய்லி நைட் வந்து நியூஸ் பேப்பர் வாசிக்க சொல்லுவாங்களாம். அதுக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க, அவங்களுக்கு டியூஷன் சொல்லித்தர டீச்சர். அந்த கரண்ட் நாலேஜ் தெரியணுன்ட்டு. இதெல்லாம் இன்றைக்கி நம்ம கூட நம்ம வீட்டு பிள்ளைகளில் வந்து நியூஸ் பேப்பர் வாசின்னு காலையில் சொல்லுவோம். ஆனால் கண்டிப்பாக அது அன்னன்னைக்கு நியூஸை வாசிச்சா என்னன்னு அதை செக் பண்ணுறதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எம்ஜிஆர் வந்து அந்த குழந்தை வளர்ப்பில் பின்பற்றியிருக்காரு. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே, நம் நாடு தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே.